ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை உபாகமம் 28 அதிகாரம் 12 வசனம். டியூட்ரானமி 28:12. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நமக்கு நன்மை செய்யும்படிக்கு அவர் வானத்தை திறப்பேன் என்று சொல்கிறார். ஏற்ற காலத்தில் மழை பெய்யவும் உங்கள் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படவும் வேண்டி கர்த்தர் உங்களுக்காக வானத்தை திறக்கிறார். Our Lord God opens his good treasure, that is the heaven, for you, so that you will have plenty of rain in due season, and the Lord will bless whatever you do. That is what the promise of God. There are times people toil and people try. Nothing is prosperous. Why? Because God has not opened the doors of heaven for those people. When the Lord opens the heavens, you will have opportunities in due season. Rain in due season means opportunities in due season. God will open opportunities for you. God will open doors for you. God will create new jobs for you. That is the way the Lord God opens the treasure, which is the heaven, for you. நல்ல பொக்கிஷமாகிய வானத்தை திறக்கும் பொழுது அநேக வாய்ப்புகளை கர்த்தர் உருவாக்குவார், வேலைகளை உருவாக்குவார், நன்மையான காரியங்கள் உங்களுக்கு உண்டாகும். அதோடு மாத்திரமல்ல, அவர் உங்கள் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். Whatever you do shall prosper. Everything whatever you do shall prosper when God opens the good treasure of heavens for you. There are times people say, I'm not satisfied with my job. I'm not receiving the correct salary for what I am doing. This is what the people may say. But when God blesses the labor of your hands, you will have plenty of money, plenty of blessings, plenty of everything, whatever you do. That is what God says. You will have abundance in everything, whatever you do. நீங்க உங்க ஊழியத்திலாக இருக்கட்டும், வேலையிலாக இருக்கட்டும், விவசாயத்திலாக இருக்கட்டும், வியாபாரத்திலாக இருக்கட்டும், உங்கள் தொழிலாக இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். நீங்க கை வச்சாலே பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது நீங்கள் நிறைவான ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். When God blesses the labor of your hands, you will have plenty, you will have abundance. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்காக உமது நல்ல பொக்கிஷமாகிய வானத்தையே நீ திறக்கிற தேவன் என்று அறிந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய செய்கிறீர், அவர்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க செய்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆசீர்வதியும், உற்சாகப்படுத்தும். அநேகருக்கு அவர்கள் கடன் கொடுக்கும்படிக்கு அவர்களை ஆசீர்வதியும். அவர்கள் கடனாளிகளாக அல்ல, கடன் கொடுக்கிறவர்களாக மாறட்டும். அவர்கள் வாழ்க்கையிலே அபரிமிதமான ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.